இப்போ நீங்க பாக்குறீங்களா, இந்த பொண்ணு வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு இருப்பா. அப்ப இந்த வீட்டோட காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. சரி யாரா இருக்கும் அப்படின்ட்டு இவளும் வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா வெளியே யாரையுமே காணோம். ஆனா அந்த வீட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு போலோராய்ட் போட்டோ மட்டும் அதுல காட் யூ அப்படின்னு எழுதி கீழே கிடக்குது. இவளும் அந்த போட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டே உள்ள வரா. பார்த்தா இவ ஹால்ல உட்காந்துருக்க மாதிரி அதுல இருக்குது. இவளும் சரி அதை பெருசா கண்டுக்காம அந்த போட்டோவை டஸ்ட்பின்ல போட்டு இப்ப அவளோட பெட்ரூமுக்குள்ள போயிட்டு இவளோட ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவளுக்கு பின்னாடி போட்டோ எடுக்கிற மாதிரி வெளிச்சமும் சத்தமும் இவளுக்கு கேக்குது. யாரா இருக்கும் அப்படின்ட்டு இவளும் திரும்பி பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். அப்ப மறுபடியும் அவளோட வீட்டு காலிங் பெல்ல யாரும் அடிக்கிறாங்க. இந்த முறை அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு வேகமா வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா இந்த முறையும் யாருமே அந்த இடத்துல காணோம். மறுபடியும் கீழே ஒரு போட்டோ கிடக்குது. இவன் அந்த போட்டோவை எடுத்து பாக்குறா. பார்த்தவனே இவளுக்கு பயங்கர ஷாக்கிங். ஏன்னா இவ ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணிட்டு பெட்ல படுத்திருந்தால அதை யாரோ போட்டோ எடுத்து அதை அந்த இடத்துல போட்டு போயிருக்காங்க. இவ அதெல்லாம் பார்த்து பயந்து போயிட்டு அவளோட வீட்டு மூலையில போய் உட்காந்துக்கிறா. கொஞ்ச நேரத்துல அப்படியே தூங்கிடுறா. மறுபடியும் யாரோ இவளோட வீட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஆனா இந்த முறை ஒரு ஆத்மா அவளோட வீட்டுக்குள்ள வந்து இவளை நேருக்கு நேராவே போட்டோ எடுத்துருது. போட்டோ எடுத்த அடுத்த செகண்டே இந்த பொண்ணும் ஒரு பேயா மாறிடுறா.